போங்க. எங்க அத்தை அவர் போறாரு. என்னத்தை இவரு? விடுமா, கோவம் குறைஞ்சா தானா வருவான். ஒரு ஜூஸ் என் பிள்ளைக்கு, பக்கத்துல இருக்கிறது பாயசமா? என்ன தப்பா நினைக்காத பாக்கியம். இப்போ தகப்பன் செய்யற பாவம் எல்லாம், அந்த பாவம் எல்லாம் யார போய் சேரும்? புள்ளைய தானே போய் சேரும். ஆமா, அதே லாஜிக் பிரகாரம் அப்ப இந்த ஜூஸை சாப்பிட்டா அது புள்ளைக்கு தானே போய் சேரும். அந்த ரூட்ல வரேன். ஓய் மணி, உனக்கு சொந்தமா புத்தி இல்லைன்னாலும் ஏதாவது பேசி சமாளிக்கிற பாரு. அதுல நீ பெரிய ஆளியா? அதுவா பாக்கியம்? அப்படி சமாளிக்கிற திறமையை வச்சுதான் ஊர்ல எல்லா புருஷங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டும் ஓடட்டும். டேய் மாப்ள, ஓ வெல்கம். ஹாய் மச்சி, நல்லா இருக்க? எத்தனை நாள் ஆச்சு? ஆமாடா மச்சான். சரி வாங்க. அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுடா. ஓ சூப்பர்டா. சரி வாங்கடா உள்ள போலாம். போலாம் வாங்க. டேய் மேல போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஓகேடா, பாய். அபி, சத்யா, ஆர்த்தி என்கிட்ட யாரோ ஒரு முக்கியமான ஆளு என்ன பார்க்க மாடியில வெயிட் பண்றதா சொன்னா. ஆனா நான் அங்க போய் பார்க்கும்போது யாரையுமே காணோமே. உங்க ஃப்ரெண்ட் சோனம் தான் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க தான் என்ன பார்க்கணும்னு வர சொன்னாங்களா என்ன? ஆனா நாங்க பேசுறதுக்குள்ள அத்தையும் ஸ்ருதியும் வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க. அந்த டென்ஷன்ல சோனம் மயங்கி விழுந்துட்டாங்க. தெரியும் அபி, கயல் எல்லாத்தையும் சொன்னான். இப்ப சோனம் எப்படி இருக்காங்க சத்யா? பரவாயில்ல, இப்ப நார்மல் ஆயிட்டா. குட். ஆனா ஏன் என்ன கூப்பிட்டாங்க, ஏன் மயங்கி விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியல.